ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். ஸோ ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ 2023 ஸ்டார்டட். ஸோ முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷம் 2022 முடிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே யோசிச்சுட்டு இருக்க வேணாம். 2023 ஃப்ரெஷ்ஷப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லதாக அமைய பார்த்திங்கன்னா கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லா வண்டியும் நான் கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். ராயல் என்ஃபீல்டு கூட நிறைய போட்டிருக்கேன். ஸோ RX135 கொண்டு வந்திருக்கேன். ஸோ RX100 நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போன வருஷம் நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டிய ஒரு பர்சன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த வேலை விஷயத்தில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை நம்பி எனக்கு பேமெண்ட்ஸ் பண்ணி என்கிட்ட வண்டி வாங்குகிற என்னோடய கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை நம்பி என்னை கூட பார்க்காம வெளியூர்லேருந்து வெளிநாடுலேருந்து இருக்க தமிழர்கள்லாம் கூட நான் 3 மந்த்ஸில் 4 மந்த்ஸில் 2 மந்த்ஸில் இந்தியா வருவேன், சென்னை வருவேன், ஸோ தமிழ்நாடு வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு வண்டி பண்ணி கொடுங்க. என்னை நம்பி அட்வான்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்காக நான் வண்டி நல்லபடியாக பண்ணி கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 3 மாதம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் அவங்க என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரே ஆளாக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுக்கிறது கூட இப்போ யாரும் வரதில்லை, எல்லாமே பிஸி ஆகிட்டாங்க. சின்ன பசங்களை வச்சு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸ்கூல் ஆரம்பித்ததுனால கொரோனா டைமில் ஆரம்பித்தேன். இப்போ கொரோனாலாம் ஓப்பன் ஆன அப்புறம் எல்லாமே ஸ்கூல் போயிட்டாங்க. ஸோ ஸ்டாண்டு மட்டும் நிற்க வச்சுட்டு வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக கவர் ஆகுது கூட எனக்கு தெரியல. ஸோ வண்டி பார்த்திங்கனாலே தெரியும் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. RX100 எல்லாருமே விரும்புகிற ஒரு RX100 ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் அண்ட் அந்த கோல்டன் ஸ்டிக்கரில் கொண்டு வந்திருக்கேன் வண்டி சில ஆல்ட்ரேஷன், ஐ மீன் சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் கொண்டு வந்திருக்கேன். அது எதுக்குன்னா கஸ்டமர் ஆசைப்பட்ட மாதிரி. இவர் பார்த்திங்கன்னா இவர் ஒரு குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு பர்சன். சின்ன பையன்தான், ஒரு 24-25 வயசு தான் இருக்கும். இந்த வண்டியோட ஓனர் இப்போ வாங்கியிருக்கவருக்கு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு. ஃபேமிலி கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலிக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்க சிஸ்டரோட மேரேஜ்க்காகவும் பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் வேலை செய்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க ஃபேமிலிக்கு. ஸோ அவங்களுக்குலாம் சான்ஸே இல்லை. நம்மளாம் பிறந்த இடத்துலையே இருந்து வளர்கிறனாலையும் நம்மளுக்கு அந்த கஷ்டம் சில பேருக்கு தெரியறதில்ல. பட் அவங்க பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு போய் ஃபேமிலியை பிரிஞ்சு வாழ்கிற ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா கால் பண்ணி அவ்வளோ கஷ்டத்துலேயும் எனக்கு ஒரு வண்டி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னை நம்பி, சென்னை கிடையாது, அவர் வெளியூர். ஸோ என்னை நம்பி அட்வான்ஸ் அமுச்சு ஊருக்கு வந்து கூட ஒரு மாதம் டிலே ஆகிடுச்சு. ஸோ கூட எனக்காக வெயிட் பண்ணி இப்போ டெலிவரி எடுக்க வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்துடுவார். ஸோ வண்டி இது ஆல்ரெடி புக் ஆகி அவருக்காகவே நான் பண்ண வண்டி எப்படி இருக்குது. ஸோ என்ன ட்ரஸ்ட் பண்ணி பண்ண அவருக்கு, என்னோடய பிரதர் மாதிரி அவர். ஏன்னா ரொம்ப நாள் எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பார் ஃபாரின்லேருந்து கூட. எப்படி இருக்கீங்க, வண்டிக்காக பேசுகிறத விட என்ன கவனிக்கிறதுல அவருக்கு ரொம்ப ஒரு அக்கறையாக பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவருக்காகவே பார்த்து பண்ணியிருக்கேன் வண்டி. அவர் கேட்ட இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் அவருக்காகவே நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா கஷ்டப்படுறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிறவர். அவருக்காக 1-2 விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். ஸோ வண்டி சூப்பராக வந்திருக்கு. வண்டி இப்படியே பிராண்ட் நியூவாக நிற்கிதா. இந்த வண்டி எல்லாமே பிராண்ட் நியூங்க. ஃப்ரண்ட்டு டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும், ஃப்ரண்ட் மட்கார்ட்லேருந்து பேக் மட்கார்டு வரைக்கும் எல்லாமே பிராண்ட் நியூ. டோட்டலாக வண்டி அப்படியே புது ஷோரூம் கண்டிஷன் நிற்கிதா. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பலன்னு அந்த போல்நட் கிட்டலாம் கூட கிட்ட பார்த்தீங்கன்னா கூட அந்த ரஸ்டட் இருக்காது. அந்த அளவுக்கு நான் வண்டி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் RX100 ஃபுல்லாக ஒர்க் பண்ண வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ், இந்த வண்டியோட கண்டிஷனு எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோட கரண்ட் டாக்குமெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ் அண்டு ப்ரைஸிங் எல்லாமே நான் சொல்கிறேன், என்ன நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். வண்டியோட ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. ஒரு ரெடி பண்ண, ஒரு ரெஸ்டோர்ட் பண்ண, ஒரு ஸ்டாக்காக இருக்க வண்டியோட ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. வண்டி பீட் எப்படி இருக்குது, சூப்பராக இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா பீட்டை பொறுத்து வண்டியை கெஸ் பண்ணாதீங்க.
அது ஜஸ்ட் கோர் தான். அதுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஒரு 5 கோர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு கோரில் ஒரு சத்தம் வரும். அதனால் கோர் சத்தம் வரல, ஐ மீன் வண்டி பீட்டு வந்து மாறுது, அதனால் இது 100 இல்லை, இது 135, வண்டியோட இன்ஜின் சரியில்லை, போர் சரி, அதை வச்சு நீங்கள் நிறைய பேர் அதை வச்சு கெஸ் பண்ணுறீங்க. வண்டியோட பீட் எனக்கு பிடிக்கல, வண்டி நல்லாயிருக்கும், அவுட்லுக், பீட் எனக்கு பிடிக்கல, பீட்டுன்னு மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு என்ன பீட் வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ இந்த வண்டியில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஸ்டாக் கிடையாது. ஸ்டாக் பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து வந்த அந்த சைலன்சர், அந்த கோர் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த அவ்வளோ ஹோல்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைலன்சர் உள்ளே வந்து ஒரு கோர் இருக்கும். அது வந்து ஹோல்ஸ், நீங்கள் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா சத்தம் அதிகமாக வரக்கூடாது. எந்த வண்டினாலும் ஷோரூம்லேருந்து வருது பாருங்களேன், பெரிய சைலன்சர் இருந்தாலும் சரி சத்தம் கம்மியாக தான் வரும். ஏன்னா அது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா சத்தம் அதிகமாக வரக்கூடாது. அதை எடுத்து ஆல்ட்ரு பண்ணுறது தான் RX100. நிறைய பேர் ரோட்டில் போகும்போது அங்கே வரும்போது இங்கே கேட்கும், அதுதான் RX100. அப்படிலாம் கிடையாது. ஸ்டாக் வண்டிக்கு பார்த்திங்கன்னா சத்தமே கேட்காது. இது ஸ்டாக் கிடையாது. ஸோ இது அடுத்த லெவல், கொஞ்சம் அதிகமான சத்தம் வரா மாதிரி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பீட் அப்படி தான் வந்து கஸ்டமர் கேட்ட மாதிரி வச்சுருக்கேன். ஸ்டாக் வந்து கொஞ்சம் பெரியவங்களாம் லைக் பண்ணுவாங்க. சின்ன பசங்க, ஒரு ஏஜ்டு பசங்களாம், ஒரு 25 வயசு 30 வயசு பசங்களாம் எப்படின்னா கொஞ்சம் சத்தம் அதிகமாக கேட்குற மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த வண்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு லாங்கில் வராங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெஸ்டோர் பண்ண வண்டி என்கிட்ட இல்லை, யார்கிட்ட வாங்கினாலும் சரி, இன்ஜின் ரெடி பண்ண வண்டி வாங்குறீங்கன்னா ஒரு 2000-3000 கிலோமீட்டர்ஸ்க்கு 40, 50, 60, அதிகபட்சம் 70. ஆனால் வண்டி அதுவே தான் போகணும். ஃபஸ்ட்டு கீர் போட்டு திருவிடுதோம், செகண்ட் கீர் போட்டு இப்படி ஃபுல்லாக திருவிடுதோம், தேர்ட் கீர் போட்டு திருவிடும், அப்படி கிடையாது. கரெக்டாக ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 போதா, செகண்ட் கீர் 20, தேர்ட் கீர் 40, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50. அந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக ஓட்டினீங்கன்னா இன்ஜினும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு போரும் நல்லாயிருக்கும். ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வண்டி இன்ஜின் ரெடி பண்ண வண்டி நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் சீஸ் ஆகிடும். இன்ஜின் சீஸ், இன்ஜின் வேலை, இன்ஜின் போயிடுச்சு, யாரும் பயப்படாதீங்க. RXை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5 to 10,000 செலவைக்கும். அது என்ன போனாலும் சரி, போர் ரெடி பண்ணுறது கூட 2000-3000 பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே பயப்படாதீங்க. இன்ஜின் வந்து எதனா ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து நீங்கள் எங்கேயாவது வாங்குறீங்க, இன்ஜின் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வண்டியே வேணான்னு தூக்கி போடாதீங்க. RXை பொறுத்த வரைக்கும் சரி, விண்டேஜ் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கிடைக்கிறது கஷ்டம்னா, நல்ல சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் இருக்க வண்டி கிடைக்கிறது தான் கஷ்டம். நல்ல ப்ராப்பர் டாக்குமெண்ட் புக் இருக்க வண்டி தான் கிடைக்கிறது கஷ்டமே தவிர்த்து, உங்களுக்கு வந்து இன்ஜின் பிரச்சனையாக இருக்குது, பெயிண்டிங் சரியில்லை, அவுட்லுக்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு தயவு செஞ்சு எந்த வண்டியுமே தூக்கி போட்டுறாதீங்க. அந்த வண்டியை நீங்கள் எடுத்து பொறுமையாக யூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்புறமா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பெயிண்டிங்கோ இன்ஜினோ எவ்வளோ மெக்கானிக்ஸ் இருக்காங்க நல்லா வேலை செஞ்சு தரத்துக்கு. அப்படி யாரும் இல்லை சார், எனக்கு ஹெல்ப் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி, இன்ஜினை மட்டும் பார்சல் பண்ணி அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து இன்ஜின் ரெடி பண்ணி அப்படியே அனுப்புகிறேன். நீங்கள் அங்கே எடுத்து போய் ஃபிட் பண்ணிக்கலாம். ரீபோர் பண்ணணுமா, ரீபோர் அனுப்புங்க, அதே மாதிரி ரீபோர் பண்ணி எல்லாமே கொடுத்துட்றேன். உங்களுக்கு வண்டி இந்த வண்டியில் இருக்க எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பக்காவாக நான் பண்ணித்தரேன். சரிங்களா? ஸோ அனுப்புகிறேன். எந்த ஊர்லேருந்து நீங்கள் கேட்டாலும் என்கிட்ட இருக்க ஸ்பேர்ஸ் இதில் இல்லை சார், எனக்கு ஒரிஜினல் வேணும்னா கண்டிப்பாக என்கிட்ட இருக்க ஒரிஜினாலிட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அதனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, புக்கு, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர். ஸோ இந்த 3 விஷயத்தையும் வண்டியில் பாருங்கள், கரெக்டாக இருக்கா, உங்கள் பட்ஜெட்டுக்கு அது செட் ஆச்சா வாங்கிடுங்க. ஏன்னா சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ஒழுங்காக இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி இப்போதைக்கு. அதனால் இது கரெக்டாக இருந்தால் வாங்கிடுங்க. மற்றது எது சரியில்லைனாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி எப்படி இருக்குது, ஸோ அவுட்லுக்லேயும் சரி, அந்த பீட்லேயும் சரி, இன்ஜினில் சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வீடியோவில் வந்து இந்த நாய்ஸ் கேட்குதான், கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த மாதிரி கெஸ்ஸே பண்ணாதீங்க. வீடியோவில் ஒரு அவுட்லுக் பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக தெரியாது, ஏன்னா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். அதே மாதிரி இன்ஜின் நாய்ஸ்லாம் கண்டிப்பாக வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி பீட்டு இப்போ இங்கே ஒரு மாதிரி இருக்கும், ரியாலிட்டியில் ஒரு மாதிரி இருக்கும், ஃபோனில் ஒரு மாதிரி, அந்த நாய்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே நம்ம வந்து பார்க்குறது வந்து உண்மையாக இருக்காது சில விஷயங்கள். ஸோ அதை வந்து நேரில் பார்த்து நம்ம பண்ணாதான். ஆனால் ரெஸ்டோர்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இப்போ அவுட்லுக் நீங்கள் எப்படி வீடியோவில் பார்க்குறீங்களோ அந்த விஷயம் இருக்கும். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் என்ன தான் வந்து கிட்டே வந்து பார்த்தா கூட அந்த சின்ன விஷயங்கள் கூட புதுசு தான் போட்டிருப்பேன், எதுவுமே பழசுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் வெளியே வாங்கும்போது சரி, எங்கே வாங்கினாலும் சரி, ரெஸ்டோர்ட் வண்டினா ஃபுல்லாக உங்களுக்காகவே செஞ்சு தராங்களா, தாராளமாக நம்பி வாங்குங்க. இல்லைங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ தான் புதுசு போட்டேன், அதெல்லாம்னா கொஞ்சம் நேரில் போய்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணியே வாங்கிக்கலாம். ஸோ நம்பிக்கையானவங்க கிட்ட கரெக்டான பொருளை வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அட்லீஸ்ட் புக்குக்காவது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இன்ஜினோ பெயிண்டிங்கோ அதுக்கெலாம் ரெஸ்பான்சிபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த புக் விஷயத்தில் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் விஷயத்தில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கிறதுனால தான் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வண்டிக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 80,000 to 85,000 நான் செலவு பண்ணிட்டேன். அதனால தான் வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,60,000, 1,60,000 ஒரு ஃபுல் ஒரிஜினாலிட்டி வண்டி ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறதுக்கு, வண்டி எடுத்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறதுக்கு 150 வாங்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால்
10,000 நான் இப்போ எதுக்கு அதிகமாக சொல்கிறேன்னா, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் 10,000 அதுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணாங்க. மற்றபடி அந்த கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்காக ஒரு கஷ்டப்படுற அந்த பையனுக்காக நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டு சொல்லி காமிக்கிறேன், எனக்கு கரெக்டாக இல்லையான்னு கூட தெரில. அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட ஒரு சின்ன சந்தோஷம். இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி பண்ணுறவங்களுக்கு என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு என் சைட்லேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறத நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி ஒரு 90,000, 1 lakh, 1,20,000, 1,10,000 வாங்குறதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு என் சைட்லேருந்து ஃபேவர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா 1993 மாடல், 1993 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா 2025 வரைக்கும் இருக்குது. 3வது ஓனரில் இருக்குது வண்டி. இன்சூரன்ஸும் அப் டு டேட் தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபுல்லாக ரெஸ்டோர் வாங்கும்போது எல்லாமே கரண்ட்டில் தான் கொடுப்பேன். அடுத்த வருஷம் வரைக்கும் இன்சூரன்ஸை போட்டுட்டேன். ஸோ வண்டியில் எல்லாமே பக்காவாக ரன்னிங் கண்டிஷன் எல்லாமே ஒர்க் ஆகுது. வண்டி அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டி வேணும், இல்லை இது கம்மியாக ஒரு பட்ஜெட்டில் வேணும், எனக்கு வந்து இதை விட ஒரு 20,000, 30,000 கம்மியாக வேணும், இல்லை ஒரு 1 lakhல வேணும், அப்படி வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் 1 லட்சத்துக்கு வாங்கினா சரி, 1.5 லட்சத்துக்கு வாங்கினா சரி, என்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த அவுட்லுக் பிராண்ட் நியூ லுக் கண்டிஷன் தான். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இப்போ 1 lakh வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு ரன்னிங் கண்டிஷன் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். எதுவுமே ஒர்க் ஆகாதது தரமாட்டேன், எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிற ஒரு பொருள் தான் கொடுப்பேன். ஸோ ஆனாலும் அந்த வண்டியிலையும் சரி, இந்த வண்டியிலையும் சரி இருக்கிற ஒரே வித்தியாசம் தான் அந்த அவுட்லுக். பிராண்ட் நியூ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அது கஷ்டம், அது கிடைக்காது. ஏன்னா புதுசு போடுறது புதுசு தான். அந்த வண்டி ஒரு 1 lakh இல்லை 1 lakh வந்து ஒரு 90,000 அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அவங்கக்கிட்ட என்ன வாங்குறனோ அது அப்படியே உங்ககிட்ட வரும். ஆனால் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் கொடுப்பேன். அவங்க ஒர்க் பண்ணாமல் கொடுத்தாலும் சரி, பக்காவாக அந்த ஒயரிங்லேருந்து எல்லாமே பார்த்து கொடுப்பேன். இன்ஜின் இதுலேயும் நல்லாயிருக்கும். நீங்கள் 90 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கினாலும் சரி, இன்ஜின் நல்லா தான் கொடுப்பேன். பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அதிகமாக வாங்கினாலும் சரி, கம்மியாக வாங்கினாலும் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் கரண்ட்டாக பக்காவாக சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பரை தான் கொடுப்பேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து போன வருஷம் இருந்தது, அதுக்கு போன வருஷம் ஆரம்பிச்சது, போன வருஷம் இருந்தது. ஸோ இந்த வருஷமும் நல்லபடியாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் தனியாகவே இந்த சேனல் நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஒரு வாரம் விட்டு அடுத்த வாரம் போடுறேன், ஒரு வாரம் நடுவில் போகலன்னா கோச்சிக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புல்லட் வந்திருக்கு, ஸோ ஜாவாவும் வந்திருக்கு. ஸோ ஜாவா வந்துச்சு, அதுக்குள்ளே வீடியோ போகிறதுக்குள்ளே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு கன்ஃபார்மாக வேணும்னா என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு பேமெண்ட்ஸ் அட்வான்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த வண்டி என்கிட்ட ஸ்டாக் இல்லை, எனக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 weeks 3 weeks டைம் கொடுத்தாலே போதும். நான் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த அட்வான்ஸ்க்காகவும் உங்களோட அந்த வேர்ட்ஸ்க்காகவும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அந்த வண்டியை எடுத்து தருவேன். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் இன் மை சேனல். Thank you so much friends. Happy New Year.